பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது எனக்கு அம்மா நேரம் இல்ல அதுக்கெல்லாம் பேரா என்ன கூட்டம் இந்த கூட்டம் என்ன கூட்டம் இவ்வளவு வெயில உட்காந்து பாக்குறாங்க வெயில்லையா பாட்டிக்கு கழுதேரிக்கானா எல்லாம் மருத்துவரா வந்து உட்காந்து பாக்குறாங்க என்ன வெயில உட்காந்து பாக்குறாங்களே இந்த வேவா வெயில் இந்த மருத்துவர் உட்காந்துங்கிறாங்கன்னு கேக்குறேன் பாட்டிக்கு காலம் ஆனா சாயங்காலம் ஆனா மாலக்க நடக்குது அழுது பேரா எனக்கு பெயரோ என்ன விட தெரியுமா என்னங்க சொல்றேன் கேளு பாட்டிக்கு தலை ஆடுது நானும் என் வீட்டுக்கு ஒரே பெண் அடி ஆடுதா ஆமா கல்யாணம் ஆகுதா கன்னி பெண் கண்ணி பெண்ணு இருந்தாலும் எனக்கும் 32 பசங்க ஓ கல்யாணம் ஆகாத கன்னிங்க சொல்லுப்பா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணு பசங்க மட்டும் எப்படி பிறந்துச்சு 32 இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் ஒரு 11 இந்த பக்கம் ஒரு 11 இந்த பக்கம் ஒரு 8 ஒரு 6 யாரு யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ன மாரி ஒல்லியாக்கிறவங்களாம் எனக்கு பிறந்தது ஓ ஒல்லியாகிறது பூரா உனக்கு பிறந்தது ஆமா உன்ன மாரி குண்டாக்கிற போத்தலாம் பிறகாச்சு எனக்கு உனக்கு பிறக்காது அப்புறம் எனது தந்தை பேரோ பேனா பேனா என் தாய் பேரோ காகிதம் காகிதம் ஆமா ஓ தந்தை பேர் பேனா அம்மா பேர் காகிதம் காகிதம் என் தந்தையானவரோ ரெண்டு ஓட்டிங்கன்னா என் அன்னை வர்ணிச்சு கவிதையா எழுதி கொடுத்தாரு அமைதியா ஆமா இப்ப இருக்கிறவங்க ஒரு மெசேஜ் தட்டுறா ஓகே போலாம் வந்துங்க அப்படியே ஹலோ எங்கரா நான் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துங்கிறேன் வரியா அந்த காலத்துல அப்படி கிடையாது ஒரு பெண்ணும் காகிதம் தான் ஓ பெண்ணுல கஞ்சா செய்தி கொடுத்தாங்க ஆமா எங்க அப்பா படிச்சவரு எங்க அம்மா படிக்காதுங்க எழுதி கொடுக்க எங்க அம்மா காகிதத்தை எல்லாம் கசிக்கு உள்ள முழுங்கிடும் மின்னு ஓஹோ உங்க அம்மா ஆமா காய்த்தா ஆமா முன்னிடும் ஏன்னா நம்மளால படிக்க முடியல இந்த கவிதைலாம் ஊறி நம்மள பிறந்த வர பொண்ணோ பையனோ ஓ இந்த கவிதைலாம் ஊறி படிக்க தெரியாதவங்க அது பசங்க பிள்ளைங்க பிறந்தவங்க நல்ல ஒரு படிப்பறிவான பிள்ளை பிறக்குன்னு ஆமா கற்பனை பண்ணிக்கிறாங்கம்மா என்னோட தாய் பாரு அது பிறக்க நான் பெண்ணே பிறந்து ஆமா பேரா பேரா நீயும் ஹைட் நானும் வெயிட் மத்தலக்காரரும் வெயிட் கால பேண்ட கைட்டு நான் அப்படியேதான் கைட்டுனா ஜெய் வகிலே அது மாதிரி மத்தலக்காரங்களோட அம்மாவோட வெயிட் ஆகுறதா அம்மாவோட வெயிட் அவர்தான் வெயிட் அப்படி இருக்க இப்படி அழுக்கும் போது எங்க அப்பா எழுதிய ஒரு வார்த்தையும் எனக்கு பதிவாகி விட்டது அதுதான் தெரிவிக்கிறேன் ஆகட்டும் சுரக கொங்கை கூலுங்க சுரண்டமாயில் இருங்க சுரட்டை கொங்கை கூலுங்க சுரண்டமாயில் இருங்க சுரட்டை கொங்கை கூலுங்க சுரண்டமாயில் இருங்க அது பேரா பாட்டியம்மா டேய் என் காதல் தொங்கும் சொர்க்கம் மாதிரி காதல் தான் தொங்கும் மாங்க சொர்க்கம் போல் கம்பளம் என் மூக்குத்தி கத்திரிக்காய் போல தொங்குகிறதா கத்திரிக்காய் போல மூக்குத்தியம் பல பலம் தெரியுதா சொர்க்கம் போல கம்பளம் பல சொல்லிக்கிட்டுமா ஏண்டா நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாம வெறும் தொடர்பூச்சி மட்டும் தான் போட்டு இருந்தேன் தொடர்பூச்சி ஆமா தொடர்பூச்சி படிக்கிறது கூட அந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி இருக்க என் அத்தை பையனும் முருகேசன் முருகேசன் ஆமா முருகேசன் இந்த ஊர்ல நிறைய முருகேசன் இருப்பாங்க அதுக்குன்னு அந்த காலத்துலயே அவங்க
மெத்த வீடு கட்டி ஓஹோ, பேர் போனவங்க. பேர் போனவங்க மெத்த வீடு கட்டி. அதனால மெத்த விட்டு முருகேசன் அப்பயே எல்லாரும் பேர் அவங்களுக்கு. ஓஹோ, மெத்த வீட்டு முருகேசன். ஆமா. அத்தை பையன். அப்படி இருக்கா இந்த ஊர்ல இருக்கிற சக்காத்திலாம் அடி கூனிய கூனியா ஒண்ணு இல்லையே உனக்கு ஒண்ணு இல்ல. வச்சு வானால கவுத்து ஒரு நக்கு. வானால கவுத்து போட்டு நக்கு. ஆமா, இப்படி பல பேர் என்ன பல பேர் அசிங்க அவமானப்படுத்தினாங்க. அசிங்கப்படுத்தினாங்க. அப்படி இருக்க அத்தை பையன் முருகேசன் ஏ கூனி இந்த அவமானம் உங்களுக்கு தேவையில்லை. அவங்க மூஞ்சில கறி போச சொல்லிட்டு டிவி போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியே புர்ருன்னு. ஆமா. உட்கார வச்சுன்னு போனாரு. எங்க? அப்ப கோல்டு வரைக்கும் போனாரு. ஓ, கோல்டு கடைக்கு. ஆமா. எனக்கோ தெரியாது. அங்க அவர் சொன்னாரு தங்க விலையோ 50 லட்சத்தை தாண்டிச்சு. தங்க வேலை 50 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. தாண்டிச்சு. இருந்தாலும் உனக்கு செஞ்சு உன்னை அவமானப்படுத்தலாம் இது உருவா காமின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டா இருந்துடலாம். அவர் போட்டதான் இது. இதுவா? ஆமா. ஆச்சாரி எங்க நின்னு மாச்சி போட்டான்? அங்கேதான். அப்படி போடா உட்கார வச்சுன்னு வந்தாரு. அப்படியே பைபாஸ் செய்ய வந்தாரு. பைபாஸ் செய்யா? ஆமா. ஏன் குறுக்க கைனி காட்டு வையா வரது? வர முடியாது, கை எடுத்தா வரத்துக்க. ஓஹோ, கைனி காட்டு இல்ல. வந்தாரு. அப்போது அங்க தேவி பேக்கரின்னு ஒண்ணு இருந்தது. ஓ, தேவி பேக்கரி. ஆமா. குனி புனியா உனக்கு யாரு சோறு போறாங்க என்ன பண்ற? ரொம்ப டல்லா இருக்கற. ரொம்ப டல்லா இருக்கற. ஆமா, வாடி வாடி போய்டா. உன் மூஞ்சி அந்த சொர்க்கா மூஞ்சி மாதிரி சொர்க்கா காய் மாதிரி சுருங்கி போச்சு. சொர்க்கா மூஞ்சி மாதிரி சுருங்கி போச்சு. ஆமா. இந்த தேவி பேக்கரிலோ முட்டை பப்ஸ் இருக்கும். முட்டை பப்ஸ். ஆமா. 3 வாங்கி கொடுத்துட்டு அவர் ரெகுலர் கஸ்டமர் பிளக்குது அவருக்கு. ஆமா. அப்படி இருக்க அந்த ஓனரோ தூள் ஸ்வீட். தூள் ஸ்வீட். தூள் காரம். தூள் காரம். ஆமா, ட்ரேல வந்து தூள் ஸ்வீட். அதுவும் காரத்துல கீழ நம்ம தூள் இதெல்லாம் பேக் பண்ணி வைப்பாரு போல. வீணா கூடாது அப்படின்னு. ஓஹோ, இதெல்லாம் வீணா கூடாதுன்னா அத வாரி பேப்பர்ல பேக் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா, வைக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த பப்ஸ் கூடயும் இந்த தூள் ஸ்வீட் காரம் கொடுத்தாரு அந்த ஓனர். கலந்து மிக்ஸ் பண்ணி. ஆமா. அத வாங்கி கொண்டு வந்து ஊரெல்லாம் என்ன ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாரு. உங்க இதுடா வந்திருக்கும் போது மலை முரண்ட வண்டி நின்று போயிட்டுது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. காலைல 8 மணிக்கு கிளம்பணுங்க. நீ உட்காந்தினா அந்த வண்டி போகுமா முன்ன? காலைல 8 மணி நாங்க கிளம்பணுங்க. நைட்டு 9 காய்ச்சி இரவு. ஓ, காலையில 8 மணிக்கு போனவங்க நைட்டு 10 மணி 9 பர்ச்சேஸ் பண்ணி வரோம். வண்டி வரல. வண்டி வரல. வண்டி தள்ளின்னு வர நீ பின்னால தூக்கி. ஆமா, என் அத்தை பையனுக்கு மேல் மூச்சு வாங்க. உனக்கு கீ மூச்சு வாங்க. கீ மூச்சு வாங்க. ஆமா, அப்படியே இங்க வந்தோம். அந்த நேரத்துல நேரா வண்டி ஒரு பாட்டி விட்டாரு. அந்த மூச்சு வாங்கல. ஆமா. ரைட்ல ஒரு பாட்டி செல் விட்டாரு. பாட்டா? பாட்ட மாரி போச்சு. ஓ, பாட்ட வை போச்சு. ஆமா, அல ஓட்டிட்டு போனாரு. போய் நிறுத்தினாரு. பெரிய குடோனா இருந்தது. ஓ, குடோனு. ஆமா, பெரிய ஃபேக்டரி போல இருக்குது. ஏதோ ஒரு 500 பேர் மேல சேவம் போல இருக்குது. 500 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அதுல. ஆமா, நான் கேட்டேன். என்ன அத்தை பையனே? அத்தை மகனா இவ்வளவு பெரிய பங்களா இருக்குது. இவ்வளவு பெரிய பங்களா. என்ன இதே கூட்டம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நடுமாயிடுச்சு. உடம்பு உனக்கு நடுங்குது. ஆமா, ஏன் குடி வேத்து போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த கம்பெனி பேரோ பானுமதி ரைஸ் மில். பானுமதி ரைஸ் மில். ஆமா. உன்னை காட்டுறதுக்கு கூட்டு போறாரு. ஆமா, காட்டுறதுக்கு கூட்டு போறாரு. காட்டுறதுக்கு இல்ல, அரிசி வச்சு பெருசு போறது எனக்கு தெரியல. ஓ, அரிசி எடுத்து கொடுக்க உனக்கு. பரவாயில்ல, எடுத்துக்கினே அந்த 9-10 மணி நேரத்திலே 6 எங்க அடிச்சவரு 20 ரூபா கூட்டு போறாரு. தெருவா உன்னை கூட்டு போறாரு. ஆமா. அத்தமாவ ஆசையா கூட்டு போய் காட்டலாம். ஆமா, அந்த இருட்டுல எல்லாரும் வெளிய வராங்க. இந்த டைம்ல ஆர்னி சத்தம் வித்தியாசமா கேக்குது. ஓ, வந்து பாக்கும்போது இங்க புடிச்சு அடிக்கிறாரா? போனா என் மூக்குத்தியானது கம்பலானதும் அந்த இருட்டுல பல தெரியுது. பலன்னு சொல்லிக்குது. ஆமா, புழுக்கு லைட் வெளிச்சு அடிக்கிற மாதிரி அடிக்குது அவரே. அந்த அளவுக்கு பல இருந்தது. அவங்க தெரிவிக்கிறேன். பல்லக்கு போல் முதுக பஞ்சடைந்த கண்களா, பல்லக்கு போல் முதுக பஞ்சடைந்த கண்களா, அருகிய போலவாய் அவனத்திலிருந்து வந்தா, அருகிய போலவாய் அவனத்திலிருந்து வந்தா, காலம் படித்தான் போகுது. ஆமா, அந்த காலத்துல வந்து ஒரு நடுடவோ ஒரு களை வெட்டவோ வெடி காலம் 5 மணிக்கு சமைப்பாங்க. 5 மணிக்கு சமைப்பாங்க. ஆமா, ஒருத்தர் நாட்டுக்கு ஒருத்தர் ஆள் கூட போயிடுவாங்க. அப்படி இல்ல,
இப்ப என்ன பண்றாங்க? நாங்கெல்லாம் சேர்ந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து என் பேத்திங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிடும். உங்க பேத்திங்க எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் யூடியூப்ல அப்டேட் பண்ணிக்கிறோம் நம்பர். அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஆமா. இப்ப யாரும் வீடு தெரிய வரதால அந்த நம்பர் கால் பண்ணா எங்க இருந்தாலும் போய்ட்டு கும்பலா எங்க வேணாலும் போடுவீங்க. ஆமா. வேலைக்கா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வரீங்களா? அது தலை வந்து என் பேத்தி ரேகா. ஆமா. துணை வந்து பிரியா. ஆமா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பூமா, தனலட்சுமி, சவுந்தலா, குமாரி அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. 10,000 பேர் குரூப் சேர்த்து வச்சுக்கிறீங்க. பட்டாளம்டா, 10,000 பேர்ல. பட்டாளமே சேர்த்து வச்சுக்கிறீங்க. சண்டைக்கு போற பட்டாளம் வச்சுக்க. அப்படி இருக்கா? இந்த மாதிரி கலிவலம் மாறி போச்சு. அவங்க தெரியுது. புகழ் பண்ற கொஞ்சம் சாமி பாட்டி அம்மா சண்முக பிள்ளை கோவிந்தராஜ் இப்படிப்பட்டவரெல்லாம் இப்போ ஒரு போன் அனுங்க டக்குன்னு மெசேஜ் பண்ணா டக்குன்னு எதுவோ ஒரு முடிவு பண்ணா டக்குன்னு டக்குன்னு போன் எடுத்து மெசேஜ் பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. அந்த காலத்துல எவ்வளவு உன்னிப்பா எவ்வளவு அழகா முத்தா ராமாயணத்தை வடி வச்சு ஆமா எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னைக்கும் எங்க துணை இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக் கொள்கிறோம். பாட்டி ஒரு இடி பாட்டி யானை 10 அடி பின்னால வந்துச்சுடா. அந்த தேர்தல யானை செத்து எங்க போய் முடுறது குதிரை சரியில்லை. கருத்துல போறது மாதிரி நம்ம சொல்றாங்க. பொதுமக்களே, அதாவது சக்கரவர்த்தியுடைய குமாரனாகிய ராமபிரானுக்கு நாளை பூச நட்சத்திரத்திலே சாப்பிட்டா ஒரு 10-15 நாள் ஆகுது. சரியா சாப்பிட்டு சாப்பிடலையா? ஆமா. பட்னியா வகரா எத்தனை சிப்பு அரிசி அப்படிதான் கிடக்குது. அது ஆகலையா? கேஸ் ஆகி போச்சு. கருவத்தனம் மழையாச்சு. இப்படி இருக்கா வலுவனும் ஏதோ தட்டின்னு வரான். அவன் அடிக்கூடாது. ஏன்னா நம்ம வலுவனா யோசிச்சுமா இருக்கும். நல்லதா தான் இருக்கும். கேட்டுக்கலாம். ஆகட்டும். பேரிகை நீ அப்பூரா நிலடா என்ன விசேஷம்? கல்யாணமா மஞ்சள் தனியா என்ன சாப்பிடறதா கிடைக்குமா? என்ன விசேஷம் சொல்லப்பா. இல்ல ஒரு ராமன் சொல்ல பார்த்தா வல்லுவா சுபமான கல்யாண
மெதுவா சொல்லப்பா. அந்த பாட்டால பாடு. ராமகம் பண்றியா? என்னப்பா என்ன ராமகம் பண்ற? என்ன விசேஷம்? அந்த பொண்ணு கோசலை அம்மன் குமாரன் ராமச்சந்திரன் இருக்கும்போது இருக்கின்றார் அல்லவா? அண்ணனுடைய அவனுக்கு காளிய பூஜை நட்சத்திரம் முடிசூட்டு விழா என்று தசரத ராஜா உத்தரவிற்கு அதனால இந்த வீதி எல்லாம் என்ன தண்டோரா போட்டு இந்த 58 ராஜா மக்களை வர வேண்டும் என்று என்னிடம் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? அரும்பாவி ராமன் என்ன நாள்தோறும் தூண் மேல் அடிக்க பையவே உன்னை 14 வருடம் காட்டில் அமைக்க அனுப்பி பரதனுக்கு வான்முடி தெரிப்பேன் பாரா. இது நல்ல தன்னம். இது நல்ல தன்னம். ராமனை அரண்ய ஓட்டிய செய்வனே மரணம். ஓ பைபிள் வேணும் இந்த உடல் ஒழித்தாலும் சமுதம் தொட்டதும். இது நல்ல தன்னம். ராமனை அரண்ய ஓட்டிய செய்வனே மரணம். கண்ணுக்கு மையினை வாட்டி இந்த கைகள் எமக்கு கலகத்தை மூட்டி மண்ணாலும் பரதனை காட்டி நாம் மைங்களை செய்கிற ராமனை தாழக ஓட்டி. இது நல்ல தருணம். ராமனை ஆரோக்கிய ஓட்டிய செய்வனே மரணம். ஏண்டா ஏமா பாட்டிக்கு நல்லா எப்படி உங்க வீட்டுக்கா சத்திட்டு மண்ணு வச்சுக்கா. ஆமாடாப்பா உங்க வீட்டுக்கா சத்த பாட்டி பாட்டியை கூட்டி போறேன். ஓட்டி போடுறேன். பேர சொல்றது தப்பு இல்ல. ரெண்டா போனாதான் நம்ம அண்ணாமலை மேஸ்திரிலாம் வேலை கிடைக்கும். ஓ ரொம்ப போனாதான். ஆமா குழந்தை கேட்டா அத்தனை மேஸ்திரிலாம் வேலை வரும். ஆமா எல்லாம் கட்டிதான் அந்த வீடு அவங்க எங்க போவாங்க வேலைக்கு. உனக்கு ரெண்டா போனா உன்னை வச்சு கட்டுவாங்க. பேரா அயோத்தியா பட்டணத்தை பரிபாலம் செய்யக்கூடிய பரிபாலம் செய்து வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி இருக்கார் அல்லவா? அவருக்கு 2 மனைவி இருந்தார்கள். இருந்துன்னா பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது. அவரு உழவு சந்தைக்கு போய் வசூல் பண்ணத்தான் பிளாட் அவர் மட்டும் தான். ஓஹோ இப்படி அந்த எங்க குழந்தை பிறக்கும். அவர் ஒரு சந்தைக்கு போடுறாரா வசூல் பண்றது? வசூலுக்கு. ஆமா நாட்டு மக்களை சேவை செய்யறது. இப்படியே இருந்தா குழந்தை எங்க பிறக்கும்? ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாவதாக என் தாயோ கைகை அம்மனை திருமணம் முடிக்க கேகை நாட்டுக்கு வந்தார்கள். அப்படி இருக்க கேகை நாட்டிலோ நம்ம கைகை அம்மனுக்கு நான் தோழியாக பணிவிடை செஞ்சு கொண்டேன். ஆமா அப்ப பொண்ணுங்கலாம் கீழே குனிஞ்சா மேல நிமிந்து பார்க்க மாட்டாங்க. கீழே குனிஞ்சா மேல நிமிந்து பார்க்க மாட்டாங்க. ஆமா இப்ப இருக்கிற பொண்ணுங்க மேல நிமிந்தா கீழே குனிய மாட்டாங்க. மேல நிமிந்து பார்த்தபடியே தான் கீழெல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல. கல்லு தட்டி இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல பார்த்து போவாங்க. ஆமா நேரா பார்த்தா பாரு ஒண்ணா. அப்படி இருக்க அம்மாவே எங்க கைகை அம்மாவை என்ன பண்ணாரு கேட்க நாட்டரசன்? அதாவது கைகேசி அம்மனை தசரத சக்கரவர்த்திக்கு மூன்றாவது கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது 1000 சீர்கள், அதாவது 1000 சீர்கள் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒண்ணு குறையுது. அப்பா 1001வது சீர்கள் வந்து சீதனமாக அமர்ந்து வைத்தார்கள். அப்படி இருக்க திருமணமாக போனோம். எனக்கோ மை வித்தை இருக்கிறது. நிறைய பாடிந்தாங்க. புஷ்பம் கொடுத்தாரு, ஏக வளர்த்தனாரு, அது வந்து குழந்தை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சக்கரத்திற்கு நான் மை அணிந்தேன். ஆமா என் தாயோ வித்த நேரம் பட வேண்டி குழந்தைகள் பெற்றிருக்காங்க. ஆமா குழந்தை பிறந்துச்சு. ஆமா
பாட்டியம்மா ஆ. எனக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். எந்த முள்ளையும் கட்டிக்க மாட்டேங்குது. நான் ஒரு மை வச்சு விடா. வைக்கலாம்பா முடிட்டு வச்சு ஒரு அது பண்ண முடிட்டு வைக்கிறேன். நம்பர் குடுத்துட்டு போறான் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு. ஓஹோ. ஆமா இப்ப நல்லா இருக்கிற குடும்பத்தை எல்லாம் சண்டை போடுறாங்க. பொன்னாடி கணவன் மனைவிகள் இடைவெளி எதனா சண்டை இருந்தா எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருந்தாலும் சொல்லு. ஒத்துமையா இருந்தா பிரிச்சு வச்சிடுறேன். இல்ல சண்டஞ்சாடிமா இருந்தா சேர்த்து வச்சிடுறேன். ஆமா 2 பேரும் செய்வேன். அவருடைய வித்தை கத்தவன் நானு அது என் தாயோ இப்ப நான் பார்க்க வேண்டும். புறப்பட்டு போகலாம்.